மக்கள் வணக்கம். வட அமெரிக்க தீவு நாடான டொமினிக்காவின் பிரதமர் அலுவலகம் நேற்று வெளியிட்டுள்ள செய்தி அறிக்கையில், கொரோனா பெருந்தொற்று காலத்தில் டொமினிக்காவுக்கு 70,000 கொரோனா தடுப்பூசியை பிரதமர் நரேந்திர மோடி வழங்கி உதவினார். இதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவும், இந்திய டொமினிக்கா நல்லுறவை வலுப்படுத்தும் மோடி எடுத்து வரும் முயற்சி அங்கீகரிக்கும் விதமாகவும் நாட்டின் மிக உயரிய தேச விருதான டொமினிக்கா கௌரவ விருது பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடிக்கு கொரோனா பெருந்தொற்று காலத்தில் அந்த நாட்டின் மக்களுக்கு உதவி செய்ததற்காக டொமினிக்க அரசாங்கம் மிக உயரிய விருதான டொமினிக்க கௌரவ விருது வழங்குவது இதுதான் ஒரு தலைவருக்கு மிகப்பெரிய கௌரவம். ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் தமிழகத்தில் செப்டம்பர் மாதம் முப்பெரும் விழா என்று நடத்தி கலைஞர், அண்ணா, பெரியார் என்று அவர்களுக்குள்ளே விருது கொடுத்து தம்பட்டம் அடித்துக் கொள்வார்கள். அதுவல்ல விருது. ஒரு தலைவரின் செயலை பார்த்து அடுத்த நாட்டின் அரசாங்கம் அந்த நாட்டின் உயர விருதை வழங்கும் கௌரவிப்பதுதான் மிகப்பெரிய சிறந்த விருது என்பது குறிப்பிடத்தக்கது. இதை பற்றி கருத்தை பதிவிடுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.